வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போர்டில் நார்மல் ஷாட் இருக்குது. இந்த நார்மல் ஷாட்டை எப்படி ரிலீஸ் பண்ணுறதா அந்த வீடியோவில் காட்ட போகிறேன் பாருங்கள். அதாவது பேட்டரி பாயிண்டில் ப்ளஸ் மைனஸ் கடையில் வைக்கும்போது ரெண்டு சைடுமே 7 ohms காட்டுது. இப்போ இது நார்மல் ஷாட்டு. இதை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஷார்ட் கிளியரை வச்சு மைனஸ் காமனாக கொடுத்துருவோம். ப்ளஸ் லைனை பேட்டரி பாயிண்ட்டோட கனெக்ஷனில் கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போது பாருங்கள் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த இடத்துல புகை வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மளுக்கு ஷார்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல ஷார்ட் ஆகுது. மறுபடியும் நான் ஷார்ட் கலர் கொடுத்து பார்க்குறேன் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நல்லா பாருங்கள். ஷார்ட் கலர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள் நல்லா ஹீட் ஆகுது, நல்லா புகை வருது பார்த்தீங்களா, தனியாக தெரியுது. இது டயோடு இருக்குது. டயோடு கீழே தான் நம்மளுக்கு அந்த ஹீட் ஆகுது தெரியுது உங்களுக்கு. இப்போ லைட்டிங் கான்செப்ட் வரக்கூடிய அந்த டயோடு இது. அது பக்கத்தில் வந்து அதுக்குரிய ஐசி இருக்குது. அது பவர் சப்ளை மாதிரி கான்செப்ட் தான். அது ரெகுலேட்டர் ஐசி தான். அது இதில் சார்ஜிங், லைட்டிங் ப்ளஸ் பவர் சப்ளை கான்செப்ட் இதில் இருக்குது. இப்போ இதில் செக் பண்ணும்போது அந்த இடத்துல ஷார்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஷார்ட் கிளியர் மறுபடியும் டயோடில் கொடுத்து பார்ப்போம். ரெண்டு எண்டில் கொடுத்து பார்க்கும்போது அங்கேயும் ஸ்பார்க் ஆகுது, புகை வருது. அப்போ இந்த பொருள் தான் ஷார்ட்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அந்த அதே சேம் அந்த ஷார்ட் கிளியர் வச்சு நம்ம அந்த டயோடை ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது டேரெக்டாக மறுபடியும் இன்னொரு தடவை ஷார்ட் கொடுத்து பார்ப்போம் எங்கே ஸ்பார்க் ஆகுதுன்னு சொல்லி தெளிவாக பார்த்துக்குறோம். டயோடில் ஷார்ட் ஆகிருக்கா இல்லை அந்த போர்டு லைனில் ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள் பயங்கரமாக ஹீட் ஆகுது. அந்த இடத்துல தீ பிடிக்குது, தனியாக தெரியுது பாருங்கள். நல்லா ஸ்பார்க் ஆகுது. அங்கேனா கண்டிப்பாக டயோடு பக்கத்துலலாம் ஸ்பார்க் ஆகிற மாதிரி தெரியுது. டயோடுக்கு ஃபால்ட்டு மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது பக்கத்தில் போர்டில் அந்த பிரிண்ட்டில் ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த போர்டு லைனே வந்து ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குது. இப்போ காரணம் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் தண்ணி போட்டு அடிச்சிருந்தாலும் சரி, அந்த ட்ராக் ஐசியில் வரக்கூடிய பாதையில் ஏதாவது ஸ்பார்க் ஷார்ட் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆகும். அப்போ அந்த நார்மல் ஷார்ட் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு லேயர்லேயே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. லேயரை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதே இடத்துல மறுபடியும் நம்ம ஷார்ட் கிளியர் கொடுத்து பார்ப்போம் எந்த ரியாக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ தெரிஞ்சு டயோடு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. மறுபடியும் அந்த இடத்துல ஷார்ட் இருக்கான்னு பார்ப்போம். மறுபடியும் ஸ்பார்க் ஆகாதான் பார்ப்போம். நம்ம திரும்ப ஸ்பார்க் ஆகுது, தீப்பிடி சரிது பார்த்திங்கன்னா. அப்போ அந்த லேயரில் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த லேயர் ஷார்ட் ஆக காரணம் என்னென்னா, கண்டிப்பாக ஐசிக்குள்ளே ஷார்ட் இருந்தாலும் இந்த மாதிரி ஹீட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஐசியோட ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறது அந்த கான்செப்ட் வந்து ஹீட் இதில் மட்டும் இல்லை, ஐசிலையும் ஹீட் ஆகுது. இது கான்செப்ட் இது மாதிரி தான் நிறைய ஃபால்ட் வருது. கம்ப்ளைண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஆப்போசிட் ஷார்ட், நார்மல் ஷார்ட்னு சொல்லுவோம். நம்ம ஷார்ட் ஆக காரணம் அதிகபட்சம் வந்து ஐசியாக தான் இருக்கும். இப்போ ஒரு மாடலில் பவர் சப்ளை நிறைய கம்ப்ளைண்ட் ஆகுது. இப்போ பாருங்கள் ஷார்ட் வந்து 25 ohms காட்டுச்சு. மொத்தம் 7 ohms காட்டுச்சு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். இப்போ 25 ohms காட்டு சவுண்ட் வருது. இப்போ இது கான்செப்ட் வந்து நார்மல் ஷார்ட் தான் சொல்லுவோம். இப்போ நம்ம ஐசியை ரிமூவ் பண்ணி அந்த ஷார்ட் போதான்னு கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ உறுதியாக வந்து ஐசி தான் ஷார்ட் ஆகிருக்கும், அதை கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ ஐசியை ரிமூவ் பண்ணி பார்த்தால் அந்த இடத்துல ஷார்ட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ ஆல்ரெடி இந்த பேட்டரி பாயிண்டில் வேல்யூ வந்து வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து வேல்யூ கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐசின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ஏற்கனவே டயோடுன்னு நினச்சோம். ப்ளஸ் போர்டில் லேயரையும் ஷார்ட் ஆகிடுச்சு. அதை தாண்டி நெக்ஸ்ட் ஐசி ஷார்ட் இருக்கனால தான் அந்த லேயர் வந்து ஹீட் ஆகிடுச்சு தனியாக தெரிஞ்சவங்களுக்கு. இப்போ அந்த ஐசியை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த லெட்டு வந்து சில இடத்துல டச் ஆக வாய்ப்பு இருக்கும். அந்த லெட்டை வந்து கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஐசியை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அப்போ ஐசி ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சால்டிங் லெட்டை வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு தான் ஐசியை ஃபிட் பண்ண முடியும். ஜஸ்ட் இதில் வந்து இந்த கான்செப்ட் படி நான் என்ன சொன்னேன், இந்த ஷார்ட் இருக்கான்னு உறுதிப்படுத்த போகிறோம். இப்போ ஐசி தான் ஷார்ட் ஆகிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஐசியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேட்டரி பாயிண்டில் வேல்யூ வித்தியாசப்பட்டுருச்சு, நார்மல் வேல்யூ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஐசி தான் ப்ராப்ளம் சொல்லி உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ ட்ரெண்ட் வரக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாத்துலேயும் பாருங்கள் பவர் சப்ளை ஐசி பெரும்பாலும் ஃபால்ட் ஆகும். பவர் சப்ளை, சார்ஜிங் சர்க்யூட் எல்லாமே ஜாயின் பண்ணி இருக்கிறதுனால, லைட்டிங் கான்செப்ட் வர்றதுனால கண்டிப்பாக அதிகமான ஹை வோல்டேஜ் வர வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து கண்டிப்பாக ஷார்ட் ஆகும் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேட்டு ஒட்டி இருக்குது. அந்த லேட்டை வந்து பார்த்திங்கன்னா டீசால்டரிங் விக்க வச்சு நம்ம வந்து எடுத்துருவோம். ஏன்னா இந்த கால் ஷார்ட் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஷார்ட் காமிக்கும். அதனால் வந்து நம்ம லேட் எடுத்துருவோம். இந்த கெப்பாசிட்டர் ரெண்டு எண்ட்லேயும் ஷார்ட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா, அது ரெண்டுமே டேரக்ட் மைனஸ் தான். அதனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து டீசால்டரிங் விக்க வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஷார்ட்ன்ற விஷயம்னா எந்த பொருளும் ஷார்ட் ஆகும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்தெந்த இடங்களில் ஹை வோல்டேஜ் வரும் தெரிஞ்சுக்கணும். அந்த இடங்களில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாலே போதும். அதை பற்றி ஐடியா தெரிஞ்சாலே கண்டிப்பாக நம்ம ஃபால்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம ஷார்ட்கில் வச்சு நம்ம உறுதியாக வந்து எந்த இடத்துல ஷார்ட் இருக்கோ துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஷார்ட்டான பொருள் எதுவோ அதை ரிமூவ் பண்ணி நம்ம வேறு ஏதாவது ஃபிட் பண்ணலாம். இப்போ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு கான்செப்ட் டயோடுன்னு நினச்சோம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது சர்க்யூட்லேயே ஷார்ட் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஐசின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஐசியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பேட்டரி பாயிண்டில் செக் பண்ணும்போது
வேல்யூ எப்படி கான்செப்ட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ நார்மலாக வந்து ஒன்று தான் காட்டுது. அதாவது நார்மல் ஃபஸ்ட்டு 7 ohms காட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ கூட 25 ohms காட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டில் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ஒன்றே நிற்கிது. உங்களுக்கு ஷார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது காரணம் ஐசி. திரும்ப ஐசியை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த செட்டை வந்து கண்டிப்பாக ஆன் பண்ண வைக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.